எமோஷன்ஸ். இந்த எமோஷன் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபெனாமினா. இது நம்மளோட தாட்ஸையும் நம்ம செய்கிற செயல்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். யார் ஒருத்தர் அவங்களோட எமோஷன்ஸை மாஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்க செய்கிற செயல்களை மாஸ்டர் பண்ண முடியும். அண்ட் யார் அவங்க செயல்களை மாஸ்டர் பண்ணுறாங்களோ ஃப்யூச்சரை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். நம்ம இந்த வீடியோவில் 2 பேரை பற்றி பார்க்க போகிறோம். 2 விதமான வளர்ப்பு, 2 விதமான கண்ணோட்டம், அண்ட் அல்டிமேட்லி 2 விதமான செயல்முறைகள். இவங்க 2 பேரும் எப்படி இந்த உலகத்தில் நடக்கிற ஒரே விஷயத்தை 2 விதமாக பார்க்குறாங்கன்னு ஒரு கதை மூலமாக பார்க்க போகிறோம். இது அஜய். இந்த உலகத்தில் வெறும் 2 விதமான மக்கள் தான் இருக்காங்கன்னு நம்புகிறவன். ஒன்று ஆள்றவர்கள், மீதி அடிமைகள். இந்த பாரபட்சம் பார்க்காத உலகத்தில் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கும் ஃபெயிலியராக இருக்கிறதுக்கும் அவங்க வாழ்க்கையில் எடுத்த முடிவுகளும் அண்ட் செஞ்ச செயல்கள் மட்டுமே தான் காரணம்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறவன். அஜய் சின்னதுல இருந்தே நிறைய புத்தகங்களை படிப்பான். அந்த புக்ஸில் தைரியத்தையும் துணிச்சலையும் காட்டுற கேரக்டர்ஸை ரொம்ப அட்மையர் பண்ணி அவன் நிஜ வாழ்க்கையிலையும் இந்த வர்ச்சுஸை ஃபாலோ பண்ணாதான் லீடர்ஸ் ஆக முடியும்னு நினச்சான். சின்னதில் இருந்தே பெரிய சொத்து கிடையாது. ஸோ அவன் வச்சுருந்தது எல்லாமே அவன் கஷ்டப்பட்டு சம்பாரித்தது மட்டும்தான். இதனால் அவன் ஒருத்தரோட உழைப்பே அவங்களோட உயர்வுக்கு காரணம்னு ஒரு பிரின்சிபலை அவன் லைஃப்க்கு செட் பண்ணியிருந்தான். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவன் தனக்கே ஒரு ஹை ஸ்டாண்டர்டை செட் பண்ணி அதை நோக்கி அவன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டப்படுற வயசானவரை சந்தித்தான். அவர் அஜய் கிட்ட உதவிக்கு கொஞ்சம் காசு கேட்டார். அப்போது அஜய் அந்த மனுஷனை ஒரு வாழ்க்கையில் தோற்று போன அடிமையாக பார்த்தான். அவன் மைண்டில் நிறைய கேள்விகள் அந்த நிமிஷம் ஓடிச்சு. எப்படி அவர் தன்னை இந்த நிலைமைக்கு வர விட்டார்? இந்த நிலைமைக்கு வர எத்தனை தப்பான முடிவுகளை அவர் எடுத்திருப்பார்? இந்த நிலைமையை விட்டு வெளியே வரத்துக்கு ஏதாவது வேலை செய்யாமல் ஏன் ஈஸியாக மற்றவங்க கிட்ட காசு கேட்குறாருன்னு யோசித்தான். இந்த மாதிரி வாழ்க்கையில் தப்பான டெசிஷன்ஸ் எடுத்தவங்களால் கரெக்ட் டெசிஷன்ஸ் எடுத்து வாழ்கிறவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறான். அவரோட பலவீனத்தையும் அவர் வாழ்கிற வாழ்க்கையையும் அஜய்க்கு கோவத்தை உண்டாக்கிச்சு. இதனால் அவர் கேட்ட காசை கொடுத்தா அது இன்னும் அவரை வாழ்கிற அந்த மோசமான வாழ்க்கையை தொடர்ந்து செய்ய தோண்டும். அதனால் கடைசி வரைக்கும் மற்றவங்க உதவியை நம்பியே அவர் இருந்துருவாருன்னு நினச்சான். அதே காசு கொடுக்கலன்னா எதர் அவர் பசிக்கு ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிப்பார், அவர் எதுவும் இல்லாமல் இறந்து போகட்டும், ஏன்னா அவர் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்னு நினச்சி அவரை கடந்து போனான். இதுதான் ஜகன். இந்த உலகத்தில் 2 விதமான மக்கள் இருக்காங்கன்னு நம்புகிறவன். ஒன்று உதவுபவர்கள், மீதி உதவி தேவைப்பட்டவர்கள். ஜகனோட அப்பா சின்னதுலேருந்து ஜகனுக்கு மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணி அவங்க இருக்கிற மோசமான நிலைமையில் இருந்து அவங்கள காப்பாற்றி தூக்கி விடுறது தான் ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில் செய்கிற மிக சிறந்த செயல்னு கற்றுக் கொடுத்தாரு. இந்த உலகம், அதில் வாழ்கிற இந்த வாழ்க்கையும் எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது. இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு சர்வ் பண்ணணும்னு ஸ்ட்ராங்காக நம்பினான். ஜகன் சின்னதுலேருந்தே நிறைய புத்தகங்களை படிப்பான். அந்த புக்ஸில் அனைவரையும் நேசித்து எல்லாருக்கும் சேவை செஞ்ச ஸ்பிரிச்சுவல் கேரக்டர்ஸை ரொம்ப அட்மையர் பண்ணி அவன் நிஜ வாழ்க்கையிலையும் இந்த வர்ச்சுஸை ஃபாலோ பண்ணாதான் ஒரு நல்ல மனிதனாக ஆக முடியும்னு நினச்சான். சின்னதுலேருந்தே ஒரு நல்ல ரிச் ஃபேமிலியில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு வந்த எல்லா செல்வாக்கும் அவன் அந்த ஃபேமிலியில் பிறந்த அதிர்ஷ்டத்தால் வந்ததுன்னு நம்பினான். ஸோ அவன் வச்சுருந்த எல்லா பணத்தையும் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யூஸ் பண்ணணுன்னு அவன் மனசில் தோணிகிட்டே இருந்தது. அப்போது ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் ஒரு வயதானவரை சந்தித்தான். அவர் ஜகன்கிட்ட உதவிக்கு கொஞ்சம் காசை கேட்டார். இப்போ ஜகன் அந்த மனுஷனை ஒரு சொசைட்டினால் கைவிட்ட ஒரு துரதிர்ஷ்டசாலியாக பார்த்தான். அவன் மைண்டில் நிறைய கேள்விகள் அந்த நிமிஷம் ஓடிச்சு. எப்படி அவர் இந்த நிலைமைக்கு வர இந்த சொசைட்டி விட்டுச்சு? இவரை மாதிரி அன்லக்கியாக இருந்தால் யாருக்கும் வேணாலும் இந்த சிச்சுவேஷன் ஏற்படலாமே? இந்த எண்ணங்கள் ஜகனை துயரப்பட வச்சுது. அவன் பாக்கெட்டில் கைவிட்டு கொஞ்சம் காசை அந்த மனுஷனுக்கு கொடுத்தான். இதோடு இந்த 2 கதையும் முடிஞ்சுது.
2 பேரும் அவங்க வளர்ப்பு, அவங்க தாட்ஸ், கடந்த கால அனுபவம் பேஸ் பண்ணி ஒரே மனிதனை 2 விதமாக பார்த்தாங்க. ஒருத்தன் அவரை ஒரு வீக்கான மனிதனாக பார்த்தான், ஒருத்தன் அவரை கைவிடப்பட்ட மனிதனாக பார்த்தான். இந்த கண்ணோட்டம் ஒருத்தனை கோவப்பட வச்சுது, இன்னொருத்தனை துயரப்பட வச்சுது. இது எல்லாம் வெறும் நம்ம கதையில் வந்த 2 பேரோட பர்சனல் வியூ அண்ட் அசம்ஷன் மட்டும்தான். ஆனால் உண்மையாக பார்த்தா 2 பேருக்கும் இந்த வயசானவரோட உண்மையான கதை தெரியாது. அண்ட் இதுதான் நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் நடக்குது. சின்ன வயசில் இருந்து நம்மளை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஸ்பியர் நம்ம ஃபாலோ பண்ணுற கல்ச்சர் ஆர் என்விரான்மெண்ட் மூலமாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்பியரில் நம்ம கற்றுக்கிற அறிவை தினசரி வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் டெசிஷன் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அஜய் தனிப்பட்ட பொறுப்பு, வலிமை, பலவீனம்னு ஒரு கட்டமைப்பில் வளர்ந்தான். அவனால் அந்த வழியாக தான் மக்களை பார்க்க முடியும், ஏன்னா அதுதான் அவனுக்கு தெரியும். ஜகன் கூட்டு பொறுப்பு, அதிர்ஷ்டம், ஏழைக்கு உதவுவதுன்னு ஒரு கட்டமைப்பில் வளர்ந்தான். அவனால் அந்த வழியில் தான் மக்களை பார்க்க முடியும், ஏன்னா அதுதான் அவனுக்கு தெரியும். இவங்க 2 பேருக்கும் இந்த எமோஷன் ஒரு கருவி மாதிரி. அஜய் உலகத்தில் கோவம் அவன் வாழ்க்கையில் பெருசாக பார்க்குற அந்த தைரியத்தையும் துணிச்சலையும் அடைய உதவுது. ஜகன் உலகத்தில் அவன் படுற இரக்கம் மற்றவங்களுக்கு சேவை செய்யணும்னு அவன் வச்சிருக்க லட்சியத்தை அடைய ஒரு கருவியாக இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், இவங்க 2 பேரையும் சுற்றி இருக்கிற இந்த இன்விசிபிள் ஸ்பியரை மாற்றினா, அவங்க சின்னதுலேருந்து படித்த புத்தகங்களை மாற்றினா, அவங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றினா, அவங்க இந்த உலகத்தில் நடக்கிறதை வித்தியாசமாக உணர்வாங்களான்னு. வித்தியாசமாக உணர்வதனால அவங்க செய்கிற செயல்களும் வித்தியாசமாக மாறுமா? உங்களை சுற்றி இருக்கிற இந்த இன்விசிபிள் ஸ்பியரை உங்கள் ஆங்கிளில் மட்டும் பார்க்காம மற்றவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆல்ட்ரு பண்ணி ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் சினாரியோஸை வச்சு பார்க்குறது தான் பவர் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். இதனால் நீங்கள் சூழ்நிலையை பொறுத்து அஜயாகவோ இல்லை ஜகனாகவோ இருக்க முடியும். இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை மாஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சிச்சுவேஷனோட பல லேயர்ஸ் ஆஃப் மீனிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த பல லேயர்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உலகம் நம்மக்கிட்ட பல ஃபார்ம்ஸில் சொல்ல வரதை லிசன் பண்ணணும். அஜய் ஜகனோட வியூ கேட்டிருந்தாலோ ஆர் ஜகன் அஜயோட வியூ கேட்டிருந்தாலோ ஆர் 2 பேரும் அந்த வயசானவரோட வியூவை கேட்டிருந்தாலோ அந்த சிச்சுவேஷனை டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை மாஸ்டர் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை இன்னும் கூர்மையாக லிசன் பண்ணுங்கள். உங்கள் வியூஸ்க்கு எதிராக வர ஐடியாலஜியை கேளுங்க. இது எல்லாமே நீங்கள் கேட்டால் தான் உங்களால் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணால் தான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா தான் புது எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்க முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை மாஸ்டர் பண்ண ரொம்ப உதவியாக இருக்கும். அண்ட் இன் டர்ன் லைஃப்பில் பெட்டர் டெசிஷன்ஸை எடுக்க முடியும்.